அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமின் மகிமையானவர், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், யாக்கோபின் வல்லவர் நம்மை வழி நடத்துகிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்தம் யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து. யோவேல்னா கர்த்தரே தேவன், கர்த்தர் தான் தேவன். அப்ப யோவேல் கர்த்தரே தேவன் சொல்றாரு. தேசமே, சகோதரனே, சகோதரியே, விசுவாச பிள்ளையே, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னா, ஒரு சில சமயம் கர்த்தருடைய கிரியை நேரடியாக பரத்திலிருந்து இறங்கி வரும், அல்லது தேவ தூதர்கள் மூலமாக இறங்கி வரும், அல்லது அவருடைய ஊழியக்காரர்களான தேவ மனுஷர்கள் மூலமாக தேவன் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்க என்ன பார்க்கிறோம்? தேசமே பயப்படாதே அப்படின்னு பார்க்கிறோம். மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தான் செய்ய நினைத்ததை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்கிறார். அல்லேலூயா, சோதரம். நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன், நான் எலியாவின் தேவன் என்று தேவன் தன்னுடைய பிள்ளைகளின் பெயரை கொண்டு, இன்னும் நல்லா சொல்ல போனா தன்னுடைய விசுவாச பிள்ளைகள் பரிசுத்தவான்களின் பெயர் பின்னாக தன்னுடைய பெயர் இணைந்து வருவதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தாவீதின் தேவன், எலியாவின் தேவன், நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்ப அவர் செய்ய வந்த காரியத்தை யார் மூலமா செய்வாரு? நம்ம மூலியமா செய்வார். அல்லேலூயா, சோதரம். அங்கே ஆதியாகமம் 39:2 அங்கே யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அப்ப காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருந்தா நீங்க தான் காரிய சித்தி உள்ளவன். 1 சாமுவேல் 18:12 கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. யோசேப்போட இருந்த கர்த்தர் தாவீதோட இருக்கிறத பார்க்கலாம். அடுத்து மோசே, அந்த யாத்ராகமம் 34:10 மோசேட்ட சொல்றாரு, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. யோசுவா 3:7 சொல்றாரு, நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. யோசேப்போட இருந்த தேவன், தாவீதோட இருந்த தேவன், மோசையோட இருந்த தேவன் யோசுவாவுக்கு சொல்றாரு, நான் மோசையோட இருந்தது போலவே உன்னோட இருப்பேன். அப்ப மோசையோடு இருக்கிற தேவன், பரிசுத்தவான்களோடு இருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன், நம்மளோடும் இருக்கிறார். அல்லேலூயா. கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியேங்கிறாரு. நியாயாதிபதிகள் 6:14 அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னோடு இருக்கிற நான் தான் உன்னை அனுப்புறேன். தேவன் அனுப்பும் பொழுது, தேவன் நம்மை ஒரு காரியமாக அனுப்பும் போது அந்த காரியம் வெற்றி சிறக்க பண்ணுவார். யார் அனுப்பப்படும்? நாம் யாரால அனுப்பப்பட்டு வந்திருக்கிறோம்? அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். யாராலே அனுப்பப்பட்டு வந்திருக்கிறோம்? கிதியோன் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஒரு சேனைக்குள்ள பாயிரா 300 பேரை வைத்து தேசங்களை அவன் ஜெயிக்கிறத பார்க்கலாம். 2 சாமுவேல் 5:24 தாவீது 7 வருஷம் கழிச்சு மொத்த யூதாவுக்கு ஒரு ராஜா ஆகும் போது பெலிஸ்தர் உடனே வந்துட்டாங்க. ராஜாவான சந்தர்ப்பம் கொடுக்கல. ஆனாலும் பாருங்க, தேவன்கிட்ட தாவீது கோரிக்கை வைக்கும் போது தேவன் அழகா ஒரு இடைப்படுவார். என்ன சொல்வாரு? 2 சாமுவேல் 5:24 முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பு போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை தான் முக்கியம், படிங்க. கர்த்தர், ஆமென், பாளையத்தை முறியடிக்க, உன்னுடைய எதிரியுடைய பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நான் யோசேப்போடு இருந்தது போல, தாவீதோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன். நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், அது பெரிய காரியமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய சுய பலத்தை நம்பாம தேவ பலத்தை,
தெய்வீக பலத்தை, பரிசுத்த ஆவியின் பலத்தை நான் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. அப்ப யார் ஜெயத்துக்கு காரணமா இருக்கிறது? தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது. தேவன் பாருங்க, தடைகளை உடைத்து போடுகிறவர். மீகா 2:13 தடைகளை உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்பாக பெரிய தடைகள் இருக்கலாம், ஆனா தடைகளை உடைத்து போடுகிறவர் யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்தணும். இந்த நாளுக்குரிய செய்தி என்னன்னா, உன்னை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னா நாம் அதற்கேற்ற பாத்திரமாக இருக்கணும். அல்லேலூயா. பாத்திரத்தை தக்கதான். சரிங்களா? பாத்திரம் எப்படியாப்பட்டிருக்கிறது? ஒரு வீட்டுல கனம் குறைந்த பாத்திரங்கள் எல்லாம் இருக்கலாம், கனம் இல்லாத பாத்திரங்கள் இருக்கலாம். ஆனா தேவன் எந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துறாரு, அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 9:15 அப்போஸ்தலனாகிய பவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் தேவனாலே பயன்படுத்தி கொண்டிருக்கிற பாத்திரம்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்ப பவுலை குறித்து ஒரு வார்த்தை தேவனிடமிருந்து என்ன வருகிறது? நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். நம்மை குறித்து தேவன் சொல்லணும், அவன் என்னுடைய பிள்ளை, நான் அவனை எடுத்து பயன்படுத்துவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து எரேமியா பார்த்து சொல்றாரு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எப்போ? நான் உன்னை, எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்து, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி. ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்திரம் அது பயன்படுத்தப்பட முடியும். இயேசு முதல் அற்புதம் செஞ்சார் இல்லையா? என்ன அற்புதம் செஞ்சாரு? கானா ஊர்ல திருமணத்துல தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். எப்படி அந்த அற்புதம் நிகழ்ந்ததுன்னா, அந்த கானாவூர் திருமணத்தை நடத்தியவன், மாப்பிள்ளை வீட்டுக்காரன், அவன் வீட்டுல சுத்திகரிப்பு முறையை கை கொண்டிருக்கிறான். அந்த வீட்டுல சுத்திகரிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல அற்புதம் நடந்திருக்காது. அவன் சுத்திகரிப்புக்கென்று பாத்திரத்துல வச்சதுனாலதான், இந்த சுத்திகரிப்புக்கென்று இருக்கிற பாத்திரத்தின் மூலமா தேவன் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். இன்று சனிக்கிழமை, நாளைக்கு பரிசுத்த நாள். இன்று நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது தேவன் நம்மில் அதிசயத்தை காண பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. தேவன் நம்மை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது. எரேமியா 5:14 ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை? நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். நம் வாயிலிருந்து, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அக்னிமயமான வார்த்தைகளாய், அதை கேட்கிறவர்கள் பற்றி எரிகிறவர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியில வரும். சட்டியில இருக்கிறதா அகப்பையில வரும். சரிங்களா? உள்ள இருக்கிறதா வெளியில வரும். இருதயத்தின் சிந்ததா வெளியில வரும். அப்ப எரேமியா பார்த்து தேவன் சொல்றாரு, உன் வாயிலிட்ட வார்த்தைகளை அக்கினியாகவும் ஜனங்களை விறகுகளாகவும் நான் மாற்றுவேன். அதான் தேவன் நம்மை பயன்படுத்தணும்னா நாம் அவருக்கேற்ற பாத்திரங்களாக நம்ம நடத்தணும். எனக்கு இது வேணும், அது இல்லை, உலகத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்க கூடாது. தேவன் நம்ம எப்படி சொல்றாரு பாருங்க. எரேமியா 51 20 23 வரைக்கும், நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திராயுதமானவன், உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனை நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் ஒதுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காலையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். எவ்வளவு பெரிய திருத்த நம்ம மேல வச்சிருக்காரு. நம்ம இன்னும் பாருங்க, உலகத்துக்குரிய காரியங்கள்ல இருக்கும். தேவன் நம் மீது வைத்த திட்டம் மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நாம பாருங்க, ஒரு கிரவுண்டுக்குள்ளதான் சிந்திக்கிறோம். எவ்வளவு கிரவுண்டுக்குள்ள சிந்திக்கிறோம்? இந்த சென்னையில கிரவுண்டு கிடைச்சிடாதா, அரை கிரவுண்டு கிடைச்சிடாதா, ஒரு வீடு கட்டிட முடியாதா, ஒரு ஓட்டக்காராவது வாங்கிட முடியாதா, ஒரு 20,000 சம்பளத்துல பாருங்க, சின்ன புத்தி, குண்டு சட்டிகளே தான் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பெரிய காரியங்களை செய்வேன். அல்லேலூயா. பெரியவைகளை சிந்திக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கொண்டு நொறுக்குவேங்கிறார்.
இன்னும் நான் நல்லா சொல்ல போனா, பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், நாட்டவும், கட்டவும் உன்னை ஏற்படுத்தினேங்கிறாரு. எவ்வளவு பெரிய அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம இன்னும் ஓட்டக்கார் வேணும், இந்த வீடு வேணும், அந்த வீடு வேணும், பரத்துக்கேற்றவைகளை சிந்திக்கணும். கீழானவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிறவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. பெரிய எண்ணங்கள் நமக்கு சிறகை உண்டு பண்ணும். பெரிய எண்ணங்கள் நமக்கு சிறகை உண்டு பண்ணும். நம்முடைய எல்லைகளை விட்டு நம்மளை கடக்க செய்யும். அல்லேலூயா. ஒரே இடத்துல இல்லாம எல்லைகளை தாண்டி போகக்கூடிய ஒரு விஸ்வரூபம் வார்த்தை கொடுக்கும். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சோதரர் ஏசாயா 6:8 யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, நான் உமக்கேற்ற பாத்திரமா என்னை வணையுங்க ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும்? விட்டு கொடுக்கிற பாத்திரம் தான் தேவனாலே பயன்படுத்த முடியும். ஸ்தோத்திரம். தேவனுக்கேற்ற பாத்திரங்களா நாம மாறணும். ஸ்தோத்திரம். எசேக்கியேலை குறித்து ஒரு நல்ல வார்த்தை போட்டிருக்கும். எசேக்கியேல் 3:17 மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்திற்கு காவலாளனாக வைத்து, நீங்க உங்க வீட்டுக்கு காவல்காரனாக, ஒரு பொறுப்பாளியாக, தலைவனாக இருக்கலாம். அந்த எல்லைக்குள்ள நின்று விடாமல் வீட்டை தாண்டி ஒரு குரூப்புக்கு, ஒரு சபைக்கு, ஒரு சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு, தேசத்தில் திறப்பில் நின்ற சுவரை அடைக்கிறவனாக, சாரமுள்ள சாந்தை பூசுகிறவனாக நாம் இருக்கணும். அப்பதான் தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இல்லையா? நாம் வீட்டுக்கு மாத்திரம் பயன்படுத்துறவர்களா இருக்கக்கூடாது. சரிங்களா? நம்முடைய சம்பத்து, நம்முடைய திறமை, தாளந்து எல்லாம் ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைபட்டு போய்விடக்கூடாது. தேவன் நம்மை தேசத்துக்காக எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதரன். தேசங்களை கடந்த பார்வை நமக்கு வேண்டும். அப்ப நாம அந்த வாஞ்சை இருந்தா தான், உலகளாவிய ஒரு பார்வை இருந்தா தான் நாம் உலகிற்கா திறப்புல நின்று ஜெபிக்க முடியும். ஏசாயா 43:1 பாருங்க, ஒரு நல்ல வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இப்போதும் யாக்கோபே, படிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. ஏசாயா 43 சொல்லுது, நம்மை பார்த்து சொல்லுது, நீ என்னுடையவன். அல்லேலூயா. யாருடையவன்? நீங்க கேட்டா, நீங்க யாருடையன்னு கேட்டா பாருங்க, சில பேர் பெருமையா சொல்லுவாங்கன்னா, அந்த ஜாதியாக்கும், இந்த மதமாக்கும், சரிங்களா, இவ்வளவு வேலை பார்க்கிறனாக்கும், இவ்வளவு சம்பளம் எடுக்கிறனாக்கும், சரிங்களா, குப்பை, ஒன்னுத்துக்கு உதவாது. ஒன்றும் இல்லை. ஒரு லாக்டவுன் டைம் வந்தா, ஒரு பஞ்சம் வந்தா, ஒரு ஜாதியோ மதமோ எதுவுமே பயன்படாது. கர்த்தருக்குள்ள இருக்கும் போது, நான் கர்த்தருடையவன் சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க உண்மையுள்ளவராக. நாம் யாருடையவன்? கர்த்தருடையவன். நாம் ஒரு ஜாதிக்கோ மதத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ சொந்தமானவர்கள் அல்ல. நாம் தேசத்துக்குடையவர்கள். தேசத்திற்காக தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதனாலே தேவன் நம்மை குறித்து வைத்த திட்டங்கள் ஏராளமா இருக்கிறது. ஆனா நாம பாருங்க, நம்ம உலக வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இங்க நெகேமியால ஒரு நல்ல வசனம் இருக்கு. தேவன் உங்களை எந்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறார், அந்த அழைப்புல உறுதியா நிக்கணும். சரிங்களா? நாமளே அந்த ஆலயம். நெகேமியா 6:3 நெகேமியா வர சொல்லி தூது மேல தூது வந்துகிட்டு இருக்கு. அவன் ஆலயத்து அலங்கத்து பணியில மும்முரமா இருக்கிறான். அப்ப அந்த வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. நெகேமியா சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொன்னான். அல்லேலூயா. நீங்க ஆலயத்தின் வேலையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆலயத்தின் அலங்கத்தை கட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களையே நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க, தேவனுக்கு பயன்படுத்துகிற பாத்திரமாய் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. அந்த உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்துல உலகம் உங்களை அழைக்கும், நண்பர்கள் உங்களை அழைப்பார்கள், உறவினர்கள். ஞாயிற்றுக்கிழமை தான் கரெக்டா கல்யாணம் வைப்பான். சொந்தக்காரங்க பார்த்திருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம், காது குத்து, எல்லாம் அன்னைக்கு தான். அந்த நாளை கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். நெகேமியா என்ன சொல்றாரு? நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நீங்க சொல்லணும், நான் பெரிய வேலையில இருக்கிறேன், பரிசுத்தமான ஆலயத்துக்கு போகணும், நான் வரக்கூடாது. நெகேமியாவை போல ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அப்பதான் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். சில பேர் 2 நினைவுகளால அங்க பார்த்தலாம். 1 ராஜாக்கள் 18:21 எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்.
எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்னு எலியா சொல்றத பார்க்கலாம். அடுத்து யோசுவா 18:3 நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள், தேசத்தை சுதந்திரிக்கணும், எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். எலியா என்ன சொல்றாரு? எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். இங்க யோசுவா என்ன சொல்றாரு? எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். மோசேட்ட சொல்லி ஜனங்கள்ட்ட சொல்றாரு, யாத்ராகமம் 16:28 என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள், எந்த மட்டும் மனதில்லாமல் இருப்பீர்கள். சொல்லி 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 அந்த பாம்பாட்டி வினோதமா அந்த மகுடிய ஊதுனாலும் அந்த செவுட்டு விரிய மண்ணுக்குள்ளதான் தலையை விட்டுக்குமா. சரிங்களா? விதவிதமா டிசைனா ஊதுனாலும் யாரும் சத்தியத்தை கேட்க மாட்டாங்க, சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. நல்ல பிரசங்கியார் வருவாரு, நல்ல தீர்க்கதரிசி வருவாரு, தேவ மனுஷன் வந்து ஃபுட்பிரிட்ல இருந்து அழகா வார்த்தை ஆச்சரியமா இருக்கும். அந்த ருசி தெரிஞ்சவங்களுக்கு ஆகா எப்படி வெளிப்பாடு பேசுறாரு, எப்படி தீர்க்க தரிசனம் பேசுறாருன்னு அப்படி அப்படி நம்மளை மறந்து கேட்போம். ஆனா பாருங்க, நமக்கு பக்கத்துல இருக்கிறது ஒன்னும் அசையாது, ஒன்னும் ஆடாது. அவனோடு பக்கத்துல இருக்க நம்ம ஆவி செத்து போயிரும். பாம்பாட்டி வினோதமா ஊதுனாலும் பாம்பு என்ன பண்ணுமா? அந்த தலையெடுத்து மண்ணுக்குள்ள போட்டுக்குமா. அவன் வார்த்தை ஃபுல் பீட்ல இருந்து தெளிவா வருது, அழகா வருது, தீர்க்க தரிசனமா வருது. அந்த வார்த்தை எனக்கு என் குடும்பத்துக்கு எடுத்துக்க மனசு இல்லை. பாருங்க, யாரெல்லாம் வார்த்தை எனக்கு என் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துவார். உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், ராஜ்யங்களை அழிப்பேன். அல்லேலூயா. நீ எனக்கு தண்டாயுதம் வஸ்திராயுதமானவன். அப்ப தேவனுக்கு விட்டு கொடுக்கும் போது தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். அப்ப முதல்ல பார்த்தோம், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள், எந்த மட்டும் என் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொள்ள மனதில்லாதிருப்பீர்கள். 1 சாமுவேல் 16:1 எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். எதுக்கு சொல்றாரு? இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். ஒரு இழப்பு வந்துருச்சு, ஒரு மரணம் வந்துருச்சு, ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சு, எந்த மட்டும் அதே பாஸ்ட் ஏதாவது கவலைப்பட்டா ஏதாவது நடக்க போதா? கவலைப்பட்டா கூடுதல் பிரச்சனை வரும். ஹாஸ்பிட்டல்ல போவோம், அவன் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் கேட்பான், 10 ரூபாய்க்கு 100 ரூபாய் கேட்பான், ஆயுச ஃபுல்லா பிடிங்கிட்டு தான் விடுவான். பல்லு சொத்தை பிடுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க தெரியுமா, சொத்தையே கொடுத்துட்டு வருவாங்க. அதே போல துக்கித்து கொண்டே இருந்தா இழப்பு வந்துகிட்டே இருக்கும். அது சாத்தானுக்கு நல்ல தீனி. பாருங்க, துதிக்கிறவன் ஒருத்தன் சோகமா இருந்தான்னா, அழுகையோடு இருந்தான்னா, அவன் சாத்தான் அல்வா சாப்பிட்டு இருக்கான்னு அர்த்தம் நம்மளை வச்சு. சரிங்களா? துதிக்கிற மனுஷன் சோகமாக இருக்கக்கூடாது, பயத்தோடு இருக்கக்கூடாது, பதட்டத்தோடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஏன்னா ஆயுதத்தை உருவாக்குறவரே கர்த்தர் தான். அந்த கொல்லனுக்கு ஜீவனை கொடுக்கிறவரே கர்த்தர் தான். ஆயுதங்கள்லாம் நமக்கு எதிராக எப்ப இவன் வீட்டை விட்டு வெளியில வருவான், எப்ப இவனை வீழ்த்தலாம், எப்ப இவனை கண்ணி வைக்கலாம், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிகளையும் சுருக்குகளையும் குழிகளையும் தோண்டி வைத்திருக்கிற உலகம் இது. நாம எப்ப விழுவோம், எப்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா அதுல இருந்து தேவன் நம்மை தப்பி எடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா உன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்க போது, அதுக்கு தேவன் உன்னை உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்ப உருவாக்கி கொண்டு இருக்கும் பொழுது நெகேமியா போல சொல்லணும், நான் செய்கிற வேலை பெரிய வேலை, இந்த வேலையை விட்டு நான் வரக்கூடாது, என் ஆலயத்தை நான் கட்டி கொண்டு இருக்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அநேகருக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா இருக்க போறேன், அதனால நான் வரக்கூடாது, நான் வர்றதுனால இந்த வேலை மெனக்கெட்டு போயிடும், நடக்காம போயிடும். நீங்க உங்க ஆலயத்தை சரியா பராமரிக்க முடியாது. நீங்க தேவன் தங்குற வாசஸ்தலம் பரிசுத்தமானது, பரிசுத்தமான இடத்துலதான் தேவன் வந்து வாசம் செய்வார். அடுத்து எரேமியால 14:14 எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உங்கள் உள்ளத்திலே தங்கும். எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள், தேவையில்லாத எண்ணங்களுக்கு, இச்சைகளுக்கு, கவர்ச்சிகளுக்கு, துஷ்டமான எண்ணங்களுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா இருதயம் குரங்க விட கேடானது, மகா திருக்கும் கேடுள்ளும். அதைத்தான் இங்க எரேமியால எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உள்ளத்திலே தங்கும். இன்னும் நல்லா சொல்ல போனா எரேமியா 31:22 சீர்கட்டு போன குமாரத்தியே எந்த மட்டும் விலகி திரிவாய். கர்த்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டோம்னா, கலப்பைய கையில பிடிச்சோம்னா பின்னாடி திரும்ப பார்க்க கூடாது. தேவன் இயேசுதான் மேசியா தெய்வம்னு வந்துட்டோம், திரும்ப பார்க்க கூடாது. திரும்ப பார்த்தா கலப்பையை விட்டுருவோம். கலப்பையை விட்டா தொழில் போச்சு, தொழில் போச்சுன்னா வருமானம் போச்சு,
வருமானம் போச்சுன்னா குடும்பம் போச்சு, எல்லாமே போச்சு. கலப்பையில கை வச்சுட்டா கை வச்சதுதான், பின்னிட்டு திரும்ப கூடாது. அடுத்து பார்க்கலாம். 2 சாமுவேல் 11:1 தாவீது எருசலேம்ல இருந்து விட்டான். தாவீது எருசலேம்ல இருந்து விட்டான். யுத்தம் செய்ய போக வேண்டிய நேரத்துல யுத்தம் செய்யணும். இப்ப தாவீதுக்கு நல்ல சரீரத்துல பலன் இருக்குது. ராஜாக்கள் யுத்தத்துக்கு செல்கிற காலம். யுத்தம் செய்யும் போது செய்யணுமா செய்யக்கூடாதா? சரி, உடம்புல ரத்தம் இருக்கும் போது வேலை செய்யணும். 30 நாள் வேலை செஞ்சாதான் சம்பளம். ஆனா இவனுக்கு என்ன, நான் ராஜாவாயிட்டேன், எனக்கு பதில தாவீதை விட பலசாலியோ அவன் போயிருக்கான், ஜெயிப்பான்னு ஒரு மமதையில இருந்துட்டான். ஆனா அதனுடைய விளைவு என்ன? அவன் பாவத்துல வீழ்ந்து போனான். அப்சலோம் நாட்களுக்கு பிறகு 2 சாமுவேல் 21:15 ஒரு வசனம் படிக்கிறோம். தாவீது பெலிஸ்தியரோட யுத்தத்துக்கு போகும்பொழுது தாவீது விடாய்த்து போனான். அவன் வாலிப வயதிலே அவன் யுத்தத்துக்கு போனா அவனுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும், பாவத்துல விழுந்திருக்க மாட்டான். இப்ப வயசு போன காலத்துல காலேப் சொல்றான் இல்லையா, எனக்கு இருக்கிற அந்த பலன் இப்போ இருக்குது, சௌக்கியம் ஆரோக்கியம் நல்லது. தாவீது என்ன நினைச்சிட்டாரு, அப்சலோம்லாம் இறந்த பின் நடக்குது, அவரு வயசானாலும் யுத்தத்துக்கு போறாரு. அப்ப தாவீது விடாய்த்து போகும்போது இஸ்பிபேனேப் புது கத்தியை வெட்டினா அவனை தான் முதல் வெட்டுவேன்னு கத்தியை தீட்டி வச்சிருக்கிறான். ஏன்னா அவன் கோலியாத்தோட சொந்தக்காரன். வெட்டுனா வெட்டி யார? கோலியாத்த. புது பட்டயத்தை கட்டி வச்சிருந்தான்னு போட்டிருக்குது. அந்த நேரத்துல அபிஷாய் அவன் அக்கா பையன் வந்து காப்பாத்திடுவான் அவனை. அதனால தலைவர் தப்பிச்சிருவாரு, தாவீது தப்பிச்சிருவாரு. சரிங்களா? யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துக்கு யுத்தத்துக்கு போகணும். வயசானதுக்கு அப்புறம் போனன்னு சொன்னா உயிருக்கு ஆபத்து. வாலிபம் இருக்கும் பொழுது, கண்கள்ல ஒளி இருக்கும் போதே, ரத்தம் சூடாக இருக்கும் போதே, கை கால்கள் இயங்கும் போதே கர்த்தரை தேடுங்கள். அல்லேலூயா. தாவீது வாலிப வயதுல யுத்தத்துக்கு போல, அதனால அவன் பாவத்துக்குள்ள போயிட்டான். அவன் முதிர் வயதாகும் போது யுத்தத்துக்கு போகும்போது என்ன ஆச்சு? அவன் விடாய்த்து போனான். தேவன் நம்மை வைத்து செய்கிற திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனா நாம 2 நினைவுகளால, அக்கிரம சிந்தனையினால, தேவையில்லாத நினைவுகளால நம்ம குழப்பி கொண்டிருக்கிறோம். பிரசங்கி 3:7 எடுத்துக்கலாம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. பிரசங்கி எத்தனை காலம் எழுதியிருக்கா தெரியுமா? அதுல அதற்கு ஒரு காலம் உண்டு, இதற்கு ஒரு காலம் உண்டு, 28 காலங்கள் எழுதியிருக்காரு. எத்தனை காலங்கள்? 28 காலங்கள்ல. சரிங்களா? எதற்கு காலம் உண்டா? கடைசி எங்க பாக்குறோம்? பேச ஒரு காலம் உண்டு. நீதிமொழி 24:11, நீதிமொழி 24:11, நீதிமொழிகள் 3:27. அதுக்கு 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். பாருங்க, நீதிமொழி 24:1 மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை, கொலையுண்ண போர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அப்ப நமக்கு அந்த விடுவிக்கக்கூடிய திறமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. நீதிமொழிகள் 3:27 நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். நாம ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படும். நாம ஜெபிக்கும் போது அநேகரை மரணத்தின் கண்ணிகள் இருந்து தப்பு வைக்கிறோம். அல்லேலூயா. ஜெபிக்காம இருக்கும்போது அநேகர் பாதாளத்துக்குள்ள போறாங்க. அவர்களுடைய ரத்த பலி யார் மேல கேட்கும்? ஜெபிக்காதவர்களாக நம்ம மேலதான் கேட்கப்படும். என்ன போட்டிருக்குது? நன்மை செய்யும்படி, ஜெபிக்கும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. அல்லேலூயா. எத்தனையோ பேர் மரணத்துக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? பிரதர் ஜெபிச்சுக்கங்க. ஜெபிக்கிறோமா? நிறைய பேர் மறந்துடுவாங்க. இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெபிச்சுக்கங்கன்னு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பா ஜெபிக்கணும். அதனால ஒரு நல்ல விடுதலை உண்டாகும். எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். பாருங்க, நாம செய்ய வேண்டிய வேலை செஞ்சிடணும். செய்யலைன்னா வேற ஒருத்தர் வந்து செஞ்சு பேர் வாங்கிட்டு போயிடுவான். 1 சாமுவேல் 17:11 நமக்கு தெரியும். சவுலோடைய மகன் யோனத்தான் தனி நபராக தன்னுடைய ஆயுததாரியை கொண்டு போய் 2 பேர் போய் பெலிஸ்தியர்ல எத்தனையோ பேரை கொல்றாங்க. ஒரு யோனத்தான் பெலிஸ்தியர் தானேத்தே முறியடிச்சுட்டான். ஆனா அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். கோலியாத்துக்கு போய் யுத்தம் செய்ய பயப்படுறான். யோனத்தானுடைய அப்பா சவுல், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் அவனுக்கு தோளு கீழே தான்.
அவ்வளவு பலசாலி, பராக்கிரமசாலி. அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். இந்த பயம் அவர்களை எழும்ப விடாமல் பண்ணிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ள வந்தவன் தான் தாவீது. அல்லேலூயா. இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால், சவுலும் மௌனமா இருந்துட்டாங்க, யோனத்தானும் மௌனமா இருந்தாங்க. யாருக்கு பேர் போச்சு? தாவீதுக்கு பேர் போச்சு. ஆனா எஸ்தர் அதை பிடித்து கொண்டால், மௌனமா இராமல் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னு ராஜாவை சந்திக்க போறான். அதே போல நாம ஜெபத்திலே சரிங்களா உறுதியாக தரித்திருந்து ராஜாவை சந்திப்போம் என்றால், வார்த்தையை பெற்றுக்கொள்வோம் என்றால், நாமலாம் அடுத்த திறப்புல நிற்கிற பலசாலிகள். நல்லா கவனிங்க, திறப்புல யுத்தத்துல நிக்கிறவனுக்கு முன்னாக இருக்கிறவன் வேற, பின்னாக இருக்கிறவன் வேற. யுத்த கலையை தெரிஞ்சவங்களை தான் படைத்தளபதி முன்னாடி நிப்பாட்டுவார். திறப்புல நிற்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் தேவன் சபையில உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. யுத்தத்துல முன்னாடி நிக்கிறவனுக்கு வேற சம்பளம், பின்னாடி நிக்கிறவனுக்கு வேற சம்பளம். அல்லேலூயா. அதுல நாம் யுத்தத்திலே, சபையிலே, ஜெபத்திலே, திறப்பிலே முதல்ல நிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப சவுல் இழந்து போனதே, அவனுடைய மகன் யோனத்தான் இழந்து போனது யார் பிடிச்சது? தாவீது பிடிச்சான். அதே போல நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் நான் போவேன். ஒரு ஆண்மகன் பாராக் சொல்றான் தெபொராள்கிட்ட, நீ என்னோட வந்தா நான் சிசராவை முறியடிப்பேன். யாரு? ஒரு ஆண்மகன் ஒரு தெபொராளை பார்த்து சொல்றான். அப்ப தெபொராள் என்ன சொல்றான்? அவள், நான் உன்னோட கூட நிச்சயமா வருவேன், ஆனால் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, உனக்கு கிடையாது. உங்களை ஒருத்தரை முன் குறிச்சா நீங்க மட்டும் போங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் இந்த குழந்தைங்க நைட் நேரத்துல பாத்ரூம் போறதுக்கு அம்மாவை அப்பாவை கூட்டிட்டு போகும் தெரியுமா? அதே போல ஒருத்தருக்கு யாராவது கையில புடிச்சிட்டு போகணும். கையில எங்க போனாலும் முன்னேறவே முடியாது, முன்னேறவே முடியாது. இங்க என்ன சொல்ற பாராக்கு அந்த தெபொராளை பார்த்து, நீ என் கூட வந்தா போறேன். தேவன் அதை எதிர்பார்க்கல. பாருங்க, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதே மாதிரி போயிருக்க வேணாமா? அதனால மேன்மை அவனுக்கு கிடைக்கல. அந்த பாராக்க சொல்லும் போதெல்லாம் தெபொரா அம்மா வந்துடுறாங்க முன்னாடி. அதுக்கு அடுத்து பாத்துக்கலாம், ரூத் 3:12 ரூத்தை கல்யாணம் பண்ணிக்க போறவன் உண்மையிலே வேற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆனா அவன் பாருங்க இந்த ரூத் வந்து அந்த மனுஷனை தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ரூத் யாரை கல்யாணம் பண்ணிருக்கணும்? போவாச விட கிட்டின சுதந்திரவாளியை தான் கல்யாணம் பண்ணிருக்கணும். ரூத் 3:12 என்ன போட்டிருக்கு? நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னில் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அந்த சுதந்திரவாளி என்ன சொல்றான்? 4:6 அப்பொழுது அந்த சுதந்திரவாளி என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. ரூத்தை கல்யாணம் பண்றதுனால போவாஸுக்கு நல்ல பேர் வந்துச்சு. ஒரு சின்ன ஒரு இந்த வீடியோல ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். ஒரு பணக்கார ஒரு சிஇஓ இருக்கார், அவனுடைய மனைவி பணக்கார சிஇஓ, மல்டி மில்லியனர் சரிங்களா. அவன் மனைவியோட வந்துகிட்டு இருக்கான். மனைவி அப்படியே அவன் ஆபீஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் மாப் போட்டுக்கிட்டு இருக்கான், கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவன் ஒய்ஃப், அந்த மல்டி மில்லியனோட ஒய்ஃப் அவனோட படிச்சவங்க. யாரோட படிச்சவன்? அந்த மாப் போட்டுக்கிட்டு இருக்கவனுடைய வேலை, அந்த பெருக்கிட்டு இருக்கவனுடைய படிச்சவங்க. அவன் போய் பேசுறவன அந்த சிஇஓ பார்த்து சொல்றான், நீ என்ன இவனோட பேசிட்டு இருக்க? இல்ல இவனோட படிச்சவன், அதனாலதான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த சிஇஓ விளையாட்டா சொல்றாரு, நீ நேரம் இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருப்ப? நான் எப்படி சிஇஓ ஆயிருக்கிறேன், இவனை கல்யாணம் பண்ணா என்ன இருப்பேன்னா, அந்த அம்மா கரெக்டா சொல்றாங்க, இவன் சிஇஓ ஆயிருப்பான். அல்லேலூயா. அது புரியுதா நான் சொல்றது? இவனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இவன் சிஇஓ ஆயிருப்பான், இவன் மல்டி மில்லியனர் ஆயிருப்பான். ஏன்னா அந்த ஸ்டஃப் யார்கிட்ட இருந்து வந்தது? மனைவியிடம் இருந்து வந்தது. அல்லேலூயா. இங்க ரூத் மனவாட்டியாக இருக்கிறாள். அல்லேலூயா. அந்த சுதந்திரவாளிக்கு தெரியல நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம இழந்து விடுறோம்னு. அதே போல பாருங்க, நாம நல்ல சந்தர்ப்பத்தை இழந்து விடக்கூடாது. முடிக்கிறேன், டைம் ஆகுது. அடுத்து பாருங்க, எஸ்தர் 1:19 வஸ்திக்கு பதிலாக யாருக்கு இந்த போஸ்டிங் போகுது? எஸ்தருக்கு போகுது. ஏன் போகுதுன்னா, அவளுடைய ராஜமேன்மை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக. ராஜ சமூகத்துல அழைப்பு வந்தா போகணும். நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால அழைப்பு யாருக்கு வந்தது? எஸ்தருக்கு வந்தது. சரிங்களா. நாம திறமையை வளர்த்து கொண்டிருக்கும் போது சந்தர்ப்பம் என்கிற குக்கி நம்மளை தூக்கும். திறமை இருந்தா தான் சந்தர்ப்பம் தூக்கும். அல்லேலூயா. திறமையை வளர்த்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்க பாருங்க, வஸ்தி தன்னுடைய கிரீடத்தை இழந்து போனதுதான்.
வெளிப்படுத்தல் 3:11 நல்ல வசனம் இருக்கும். வெளிப்படுத்தல் 3:11 சத்தமா படிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. உலகத்துக்குரிய கிரீடம் வேற, உன்னதத்துக்குரிய கிரீடம் வேற. 10th ஃபெயில் ஆனா எழுதி பாஸ் ஆயிரலாம். ஆனா கர்த்தருடைய வருகையில நீங்க ஃபெயில் ஆனா மறுபடியும் எழுதி பாஸ் ஆக முடியாது. சொல்றது புரியுதா? உனக்குள்ளதை ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. இப்ப தேவன் நம்மை கொண்டு நிறைய விஷயங்களை செய்ய விருப்பப்படுறாரு. நாம உலக காரியங்களுக்குள்ளதான் இன்னும் இருக்கிறோம். உலக காரியங்கள தான் இன்னும் இருக்கிறோம். 1 நாளாகமம் 28:10 இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். பரிசுத்த ஸ்தலம் நீங்க உங்களை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. தேவன் கரை திரையற்றவர்களாக உங்களை பார்க்க விரும்புகிறார். அதாவது ஆலயமாக உங்களை பார்க்க விரும்புகிறார். சரிங்களா? வெளிப்புறமான அழகு அல்ல, உட்புறமாக ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண அழகுள்ளவள், உள்ளாக பூர்ண அழகுள்ளவள். இதெல்லாம் நடக்கணும்னா கடைசி ஒரு வசனம் பார்த்துட்டு ஜெபத்துக்குள்ள கடன் செல்லலாம். ஏசாயா 62:6. ஏசாயா தான் நிறைய நேரத்துல நமக்கு ஹெல்ப் பண்றாரு. ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஆமென். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் அமைதியா இருக்கக்கூடாது. என்ன பண்ணணுமா? ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளை. அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளை தாண்டி நாம கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னா, அல்லேலூயா, நாம் ஜாமக்காரர்களா இருக்கணும். ஜாமம் காக்கிறவர்களாக, தேசத்திற்காக, நாம் கொடுத்த பகுதிகளுக்காக, உலகத்துக்காக ஜாமம் காக்கிறவர்களாக இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நம்மை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாரை கொண்டு செய்வார்? உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசமா சொன்னீங்களோ அவங்களை கொண்டு தேவன் செய்வார். அல்லேலூயா. சோதரம் ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.